PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி நடத்தும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக பயிற்சி நிகழ்ச்சி. பெண்கள் கல்வி மற்றும் அதிகாரம் அளிப்பு அர்ப்பணிப்புடன் செயல்படும் முதன்மை நிறுவனமான PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் கோல்டன் ஜூப்ளி ஆடிட்டோரியத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புதிய மாணவர்களுக்கு ஊக்கம், பெருமை மற்றும் நோக்கத்துடன் வரவேற்றனர் மற்றும் இந்த நிகழ்வு கல்வி ஆண்டிற்கு ஒரு துடிப்பான தொடக்கத்தையும் குறிக்கும். இந்த நிகழ்ச்சி ஒரு புனிதமான பிரார்த்தனையுடனும் தொடங்கியது. வரவேற்புரையை KCWவின் தலைவர் டாக்டர் நந்தினி நிகழ்த்தினார். அவர் புதிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறுவனத்தின் சிறந்த பாரம்பரியத்தையும் வலியுறுத்தினார். KCWவின் செயலாளர் டாக்டர் யசோதா தேவி புதிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தன் வாழ்த்துக்களை கூறி வரவேற்றார். இதைத் தொடர்ந்து KCWவின் முதல்வர் டாக்டர் PP ஹாரதி கல்லூரியின் மைல் கற்களை எடுத்துரைத்து நிறுவனத்தின் தொலைநோக்கு மற்றும் சாதனைகள் குறித்து உரை நிகழ்த்தினார். நிகழ்வின் தலைமை விருந்தினர் திரு சரவணசுந்தர், IPS கோவை காவல்துறை ஆணையர் புதிய மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உரையையும் நிகழ்த்தினார். அவரது உரையை தொடர்ந்து S2S ஆளுமை மேம்பாட்டு அகாடமி லிமிடெடின் கௌரவ விருந்தினரும் ஊக்கமளிக்கும் பேச்சாளருமான திருமதி பிரியா செந்தில் மாணவர்கள் கல்லூரி வாழ்வில் தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை தலைவர்கள், ஆசிரியர்கள், முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தேசிய கீதத்துடன் நிறைவடைந்தது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக பயிற்சி நிகழ்ச்சி ஒரு மகத்தான வெற்றியாக இருந்தது. புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்கள் KCWவில் தங்கள் கல்வி பயணத்தை உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடங்க ஊக்கமளிக்கும் வகையில் நடைபெற்றது.